நம்ம கார்த்திக்க நல்லா தூண்டி விட்டு தற்கொலைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ முயற்சி பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் மட்டும் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக்க காப்பாத்துற மாரி இருந்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இந்நேரத்துக்கு பரலோகம் போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த ஒரு பழிய தூக்கி நம்ம இலக்கியா மேல போட்டு, இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு களங்கத்துக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சாதாரணமாலாம் இந்த பிரச்சனை முடிய போறது கிடையாது. நம்ம கார்த்திக் இப்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்டின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி விஷத்த குடிக்கிறதுக்காக அவன் இருந்தபோது, நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டாரு. இதுக்கப்புறமும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, கடைசியில நம்ம கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருது. அதுவும் நம்ம கௌதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம இலக்கியா மேல கோவப்பட்டு அந்த ரூம விட்டு வெளிய வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இங்க நடக்கிற எதையுமே பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்திருக்கவும் மாட்டாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க காப்பாத்திருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியா கிட்ட கோச்சுக்கிட்டு நேரா கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதாவது கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி கேட்கறதுக்காக தான் அவர் வந்துட்டுருக்காரு கார்த்திக்கோட ரூமுக்கு. அப்படி என்னதான் கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. கார்த்திக் அதாவது நம்ம ஜானகியும், கௌதமும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு இன்னொரு கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா இலக்கியா இருந்துட்டு அதே அஞ்சலிய தான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம கார்த்திக் கிட்ட போயிட்டு கார்த்திக்கோட முடிவு என்ன அப்படின்றத இன்னைக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேட்கறதுக்காக போறாங்க. அப்பதான் நம்ம கார்த்திக் கையில ஒரு சின்ன பாட்டிலோட விஷத்த பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. குடுகுடுன்னு ஓடி போய் டேய் கார்த்திக் அப்படின்ற மாரி சொல்லி அந்த விஷ பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா புடுங்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி புடுங்குனதுக்கு அப்புறமா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டாள்தனமா? இத்தன நாளா குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்கன்னு நெனச்சா, இப்போ ஒரேடியா பார்த்தீங்கன்னா மேல போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த விஷத்த குடிச்சிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, கார்த்திக்ட்டு அண்ணே அத குடுங்கண்ணே. நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாரமா தான் இருக்கேன். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா என்ன வெறுத்துட்டா. அதுவும் ஒரு ரெட்ட குழந்தை. ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா தருண் கார்த்திக். ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ வேற ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாரி சொல்லி என்னோட மனச பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா. அவள பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியலண்ணே. அத குடுண்ணே நான் குடிச்சிட்டு செத்துர்றேன் அப்டின்ற மாரி சொல்லி நம்ம கார்த்திக் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் கார்த்திக்க பலார் பலார்ன்னு அடி விழுறது மட்டும் இல்லாம உன் கையில எப்புட்றா விஷம் வந்துச்சு? ஏதோ சரக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்ன சைலன்ட்டா விட்டா, விஷம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கப்புறமும் உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நம்ம கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கௌதம் வெறியோட பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம கார்த்திக் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷத்த குடுத்தது நம்ம பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல செம்ம மாஸா இருக்கும். பைரவிய பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழ கட்டி தொங்க போட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஏன்னா, பைரவி எந்த அளவுக்கு கேவலமான வேலை செஞ்சிருக்கான்னு பாருங்க. என்னதான் இருந்தாலும் சரி, அதாவது இது அவங்க பொல்லையோ, இல்லையோ, இல்ல வேற யாரோ, யாருக்கா இருந்தா என்ன? விஷத்த பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு போனது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அதாவது ஒரு நெருப்பு போட்டு அதில குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்க பைரவிக்கு, இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா நடக்கவே கூடாது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு சாதகமா ஏதாச்சும் நடக்கணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.